Hi, welcome to Green Kanchi Kitchen. வாங்க நம்ம இன்னைக்கு வந்து நூடுல்ஸ் செய்ய போறோம். எங்க வீட்டு ஸ்டைல்ல செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ், மசாலா, பீன்ஸ், கேரட், கோஸ், கேப்சிகம், டொமேட்டோ கெச்சப், green chili sauce, sweet and hot chili sauce, soya sauce, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், வெங்காயம் 2. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு சுடு தண்ணி என்ன கொதிச்ச தண்ணி தான் நமக்கு, அதனால சூடாக இருக்கும் போதே நூடுல்ஸ் நம்ம அப்படி உடச்சி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நூடுல்ஸ் இந்த மாதிரி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியில் நல்லா பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா வேகும் நமக்கு, இல்லைன்னா அப்படியே பச்சையாக தெரியும். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியில் வந்து இந்த மாதிரினா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகேவா? நம்ம நூடுல்ஸ் எல்லாம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். மூடி மட்டும் போடாதீங்க, ஏன்னா பொங்கி வந்து விழுந்துடும். பாருங்கள், இது நூடுல்ஸ் வந்து நல்லா இப்படி தூக்கி அழுத்தி விடணும். அழுந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம் நமக்கு. இது பாருங்கள், நல்லா அப்படி தூக்கி அழுந்துதா, அது வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நிறுத்திட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் நூடுல்ஸை. அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு நல்லா ஒரு 3 குழி கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டாத அளவுக்கு வரணும் இல்லையா, அதனால் ஒரு 3-4 கரண்டி கூட ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. வெங்காயம், கேரட், பீன்ஸு, கேப்சிகம், கோஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா காய் நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. காய் வந்து ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் வதக்கி கொஞ்சம் மூடி போட்டுருக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து போயிடும். இப்போ வாங்க, காயெல்லாம் வந்து நல்லா ஒரு அரை வேக்காடில் வெந்துருச்சு நமக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஆற வச்ச நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் போட்டோம் இல்லையா, இந்த காய் நூடுல்ஸு எல்லாம்
ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து உங்களுக்கு வரட்டும். அப்படி சோயா சாஸு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஹாட் அண்ட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸு காரத்துக்கு வந்து நம்ம க்ரீன் சில்லி சாஸ் ஒரு நல்லா ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கூட போடுங்க. கொஞ்சம் காரம் வேணுன்றவங்க 1.5 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் லிமிட்டாக இருக்கவங்க ஒரு ஸ்பூன் போடுங்க. நாங்கள் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த இனிப்பு காசில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எல்லாம் என்ன செய்யலாம், இப்போ ஒன்றா நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம். இதுதான் நூடுல்ஸ் போடுற மசாலா. எங்கள் கடையில் பக்கத்தில் கிடைச்சிது எங்களுக்கு, இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இப்போ நான் வந்து போட்ட அளவுக்கு 2 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் நூடுல்ஸ். நம்ம போட்டுட்டு நல்லா இதையும் நல்லா நம்ம என்ன பண்ணலாம், கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம நல்லா சேரத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வந்து நல்லா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா. நமக்கு இது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நல்லாயிருக்கும். நமக்கு சுவையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். வாங்க ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுன்றது நாங்கள் சொல்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.